வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 மார்க் எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ சிலபஸில் நம்ம எந்த பாட்டில் இருக்கோம் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம். அப்போது திராவிட மொழி குடும்பங்கிறது சிலபஸில் இருக்கான்னு போய் பாருங்க. கண்டிப்பாக திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னா இதுக்கும் சிலபஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா சிலபஸில் 2 பக்கம் அது கவர் ஆயிருக்கு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இலக்கியத்தில் கவர் ஆயிருக்கு. இலக்கியத்தில் வந்து தேப்பொம்மை வந்து சிலபஸில் இருப்பார், போய் பாருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். தேப்பொம்மை சிலபஸில் இருப்பார். தேப்பொம்மையை பற்றி ஒரே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த பாடத்தை ஃபுல்லாக படிக்கிறதுனால உங்களுக்கு 2 மார்க் கன்ஃபார்ம் வரும். அதில் இலக்கியத்தில் மட்டும்தான் வருமானு கேட்டால் இலக்கியத்தில் மட்டும் இல்லை, இலக்கணத்துல இருந்து கொஸ்டின் வரும். எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, இதை கொடுத்துட்டு பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிதல். அதே மாதிரி இந்த தமிழ் தொடர்பான செய்திகளில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா தமிழ்ல என்ன, இது என்ன மொழிச்சொல், இது என்ன மொழிச்சொல் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேயே கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே சிலபஸே ஒன்று கிடையாது. ஆனால் இப்போ சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது. அப்படிங்கிறனால மொத்தம் 2 கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். மொத்தம் நமக்கு தென்னிந்தியாவில் மொத்தமான 4 மொழிகள் தான். அந்த 4 மொழிகள் என்ன அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு. சரிங்களா? இது பெரிய மொழிகள். இதை தவிர இதோட கிளை மொழிகளா இருக்கிறது தான் வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். சரிங்களா? இதெல்லாமே தமிழோட ஓல்டு ஸ்கிரிப்ட்ல இருந்து மருவி போனது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல இருந்து மருவனது தான் மலையாளம். சரிங்களா? மலையாளம் வந்து சமஸ்கிருதத்தோட சேர்ந்து என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கலப்பு மொழியா மாறி அது வந்து மலையாளங்கிற பெயர் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் கன்னடம் வந்து தனியாக உருவானது. தெலுங்குல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. தெலுங்கு எதற்காக உருவாச்சு அப்படின்னா தெலுங்கு முழுக்க ஒரு இசைக்காக உருவான நூல். சரி, இசைக்காக உருவான ஒரு மொழி. நீங்க தெலுங்குல எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்குல எல்லாமே வந்து இசை மாதிரியே இருக்கும். அங்க நீங்க ஒழிச்சு பார்த்தாலும் சரி, எப்படி வந்து பயன்படுத்தி பார்த்தாலும் சரி, தெலுங்குல வந்து ஓசை நயங்கள் அதிகமா இருக்கும். அப்போ தெலுங்கு எதற்கான உருவான மொழின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓசை, அதாவது இசைக்காக உருவானது. அதனாலதான் தெலுங்கு பாடல்கள் வந்து கொஞ்சம் அதிகம் நல்லா இருக்கும். நீங்க கேட்கும் போது தெரியும். இப்போ இதான் இதோட நேச்சர். ஓகேங்களா? இப்போ என்னென்ன மொழிகள்லாம் என்னென்ன திராவிட மொழிகளுக்குள்ள வருதுன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் திராவிடம்னா நம்ம பேசுற மொழி. அப்ப அதுக்குள்ள என்னென்ன வரும்? தமிழ் வந்துடும். தமிழ்ல இருந்து மறுவனம் தானே மலையாளம். அப்ப மலையாளம். தமிழோட வட்டெழுத்து தான் அப்படியே எடுத்து சமஸ்கிருதத்தை கொஞ்சம் தூக்கி போட்டோம் அப்படின்னா மலையாளம் கிடைச்சிடும். அதுல இருந்து கொஞ்சம் மறுவனம் தான் வந்து கன்னடம். அப்போ இங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழுக்கு அப்புறம் தமிழ் மாதிரியே இன்னொரு எழுத்து இருக்கு அப்படின்னா அது வந்து மலையாளமா இருக்கும். மலையாளம் மாதிரியே இன்னொன்னு கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னா அது வந்து கன்னடமா இருக்கும். அப்போ இந்த வழியா போயிட்டு கடைசியா வந்து தெலுங்குக்கு போங்க. தெலுங்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். சரிங்களா? அடுத்தீங்க பாருங்க, குடகு அப்படிங்கிறது குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படுகா. இது எல்லாமே எங்க இருப்பாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில வாழும் மலைவாழ் மக்களோட மொழிகள். மலைவாழ் மக்களோட மொழிகள் ஏன் இவ்வளவு தனித்தனியா பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு மொழி வந்து ஒரு வட்டத்துக்குள்ள மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொழி வளர்ச்சி பெறாது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மொழியும் இன்னொரு மொழியோட தொடர்பற்று போகும்போது ஒரு மொழி வளர்ச்சி அடைந்த நிலையோட ஒரு தொடர்பு கட்டாயிருச்சு அப்படின்னா அந்த மொழி அது ஒரு தனி மொழியா ஆரிஜின் ஆயிரும். அதுவே வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கின்ற ஒரு மொழி அடுத்த கட்டத்துக்கு போய் அது ஒரு மொழியா மாறும். அப்படிதான் இத்தனை மொழிகள் உருவாயிருக்கு. துளுவும் தமிழ் பேசுற மாதிரிதான் இருக்கும். இந்த கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படுகா. இந்த படுகாங்கிறது நீலகிரி மக்கள் வந்து பேசுவாங்க. இருளாங்கிறத வந்து நீலகிரியில் இருக்கிறவங்க பேசுவாங்க. சரிங்களா? துளு அப்படிங்கிறது வந்து கர்நாடகா பகுதியில் காப்பி விளையும்ல அந்த பகுதியில் இருக்கிறவங்க துளு, கூடகு. இது ரெண்டுமே குடகுன்னு ஒரு மாவட்டமே இருக்கு. அதுக்கு பேர் கூர்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து காவேரி வந்து உற்பத்தி ஆகுது. அப்போ அங்கிருந்தே தமிழர்களோட மொழி வந்து பேசப்பட்டுட்டு தான் இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன மொழியில வருது? தென் திராவிட மொழி. அப்போ தென் திராவிட மொழினாவே நமக்கு வந்து 3 ஸ்டேட்டுக்குள்ள தான் போகணும். என்ன அப்படின்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா. எல்லாமே டூரிஸ்ட் பிளேஸ். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நடுத்திராவிட மொழிகளை நீங்க விட்டுருங்க. நடுத்திராவிட மொழிகள் லாஸ்டா பார்த்துக்கலாம். வட திராவிட மொழிகள் குரூக், மால்டோ, பிராகுயி. அப்போ தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழிகளும் மட்டும் நான் வச்சுட்டீங்க அப்படின்னா மீதி வர்றது எல்லாமே தெலுங்கு ஆரிஜினா வச்சு பிறந்த மொழிகள். அதை பார்த்துடலாம். தெலுங்கு கூயி, கூவி, கோண்டா, கோலமி, நாயக்கி. நாயக்கர்கள்லாம் எங்க இருப்பாங்க? தெலுங்கு பேசுவாங்களா? அப்போ நாயக்கி, பெங்கோ அப்படிங்கிறது இதெல்லாம் ஒடிஷா பகுதியில் பேசிக்கிட்டு இருக்கிற மொழி. மண்டோ, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா. இது எல்லாமே வந்து தெலுங்கு ஆரிஜினா வச்சு பிறந்த மொழிகள்.
தெலுங்குக்கே ஆரிஜின் தமிழ் தான். ஆனால் தெலுங்கை வச்சு பிறந்தனால அது நடு திராவிட மொழின்னு சொல்றாங்க. இது தென் திராவிட மொழி, இது வட திராவிட மொழி. இது புரிஞ்சுச்சுங்களா? இதுல இருந்து பொருந்தா சொல் கேட்டாங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா எப்படி எழுதிடலாம். சரிங்களா? இதுல வந்து இந்த குரூக் மால்டோ பிராகுயில இருந்தா கண்டிப்பா வந்து ட்விஸ்ட் வைப்பாங்க. அது மட்டும் தான் தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின் எப்பயும். சரி, ஓகே. இப்போ இந்த மேப்பை பாருங்களேன். இந்த மேப்ல வந்து தென் திராவிடம் வட திராவிடம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. ஒரே ஒரு மொழி மட்டும் தனியா இருக்கு. இது என்ன மொழி அப்படின்னா இதுக்கு பேர் தான் பிராகுயி. பிராகுயிக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம வந்து சிந்து சமவெளியில இருந்து தான் ஆரியர்களோட படையெடுப்புக்கு முன்னாடி நம்ம சிந்து சமவெளியில தான் திராவிடத்தோட அடித்தளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சிவிலைசேஷன் தான் வந்து மைக்ரேட் ஆகி எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தென்னிந்தியா வரையும் வந்திருக்காங்க. அப்போ தென்னிந்தியா வரையும் வந்த மொழி இந்த பக்கம் வந்தவங்களுக்கு தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் பிரிஞ்சிருக்கு. அங்க இருந்த ஒரு மொழி என்ன அப்படின்னா அது பிராகுயி. இப்போ நம்ம சொல்ற ஊருங்கிற ஒரு சொல்லோ ஆறுகள் வைக்கிற பெயரோ அவங்க இன்னும் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் அதாவது தென் திராவிட மொழிகளுக்கும் அங்க பிராகுயி மொழிகளுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது இப்போ என்ன ஊரா இருக்கு அப்படின்னா பலுச்சிஸ்தான். பலுச் மக்கள் பேசுற மொழி தான் இந்த பிராகுயி மொழி. இது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட். இப்படி சொல்லும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல, ஓ இந்த மொழிலாம் இப்படி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தான் அந்த மொழியை பற்றி படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடுத்து அடிச்சொல் திராவிட மொழிகள். இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தமிழ் டெஸ்ட்ல. கண், இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்ன மொழிகள்லாம் நம்மளோட மொழி மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டேன். தமிழ்ல இருந்து மலையாளம் போங்க, மலையாளத்துல இருந்து கன்னடம் வாங்க, கடைசியா எங்க போங்க அப்படின்னா தெலுங்கு போங்க. ஓகேங்களா? இப்போ கண்ணுங்கிறது நம்ம பேசுற மொழி தமிழ் தெரியும். கண்ணு அதே மாதிரி வருதா? நம்ம கண்ணுன்னு தான் சொல்லுவோம். நிறைய பேச்சு வழக்கில் கண்ணுன்னு தான் சொல்லுவோம். அப்போ மலையாளமும் கன்னடமும் வந்துருச்சுங்களா? நான் சொன்னேன்னா இப்போ மலையாளமும் கன்னடமும் தமிழ் போல இருக்கும், தமிழ் போல காணப்படும். ஓகே, அடுத்து கண்ணு, அதுல இருந்து கொஞ்சம் மருவி இருக்கா? அப்ப இது என்னவா இருக்கும்? தெலுங்கு, குடகு. இது நாலும் முக்கியம். இதுல இருந்தா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கென் அப்படின்னா வந்து இந்த அக்கண்ணா போட்டு வருது அப்படின்னா அது குரூக். இது வட திராவிட மொழி. இது வந்து கென் அப்படின்னா பர்ஜி. கென் அப்படின்னா பர்ஜி மொழி. தோடா கொன்றுவேன் அப்படின்னு அவசியங்க. தோடா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுவோம்ல, தோடா கொன்றுவேன் அப்படின்னா அப்போ தோடான்னு வரும்போது கொன்னுன்னு வச்சுக்கோங்க. இது ஈஸியா. அடுத்தது பாருங்க, எண்ணு பெயர்களும் வந்து எப்படிதான் அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ் போலவே தான் அமைஞ்சிருக்கு. திராவிட மொழிகளுக்குள்ள ஒரே ஒற்றுமை இருக்கு. 3ன்னு நம்ம சொல்லுவோம். அதை கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா நம்ம தமிழ்லயே என்ன சொல்லுவோம்? 3 ரூபா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ 3 அப்படின்னு வந்துச்சுன்னா மலையாளம். மூடு அப்படின்னா தெலுங்கு. கொஞ்சம் ஹார்டா இருக்கா? மூடு அப்படிங்கிறது தெலுங்கு. மூறு அப்படின்னா கன்னடம். முஜி துளு. முஜிங்கிறது துளு. குடகு துளுவும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து இலக்கியத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இலக்கிய பாட்டில் ஒரு மார்க் வரும்னு சொன்னல, அது இங்க இருந்தா வரப்போகுது. சில திராவிட மொழிகள் பழமையான இலக்கியங்கள். ஓகே, திராவிட மொழிகள பழமையான இலக்கியம் நம்ம தான் ஃபர்ஸ்டா இருப்போம், நமக்கே தெரியும். தமிழ் சங்க இலக்கியம், சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயத்துல பார்த்துருப்போம். பொது ஆண்டு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே பொது ஆண்டு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரையிலான இலக்கியங்கள். சரிங்களா? அதுல வந்து நட்டிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே சங்கம் லிட்ரேச்சர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து அடுத்து இலக்கணம் என்ன இருக்கு அப்படின்னா தொல்காப்பியம். முதல் இலக்கண நூல் நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா அகத்தியம் கிடைச்சிருக்கும். ஆனா அகத்தியம் வந்து நமக்கு வந்து முழுமையா கிடைக்கப்பெறல, அதோட படியும் நமக்கு கிடைக்கல. நமக்கு முழுமையா கிடைக்கிற நூல் வந்து தொல்காப்பியம். சரிங்களா? தொல்காப்பியம் எப்ப வந்திருக்கு அப்படின்னா பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? பொது ஆண்டு முன் 5ஆம் நூற்றாண்டுல இருந்து பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு. 5ல இருந்து 2 போச்சுன்னா 3. அப்ப அதுதான் தொல்காப்பியம். தமிழ் இலக்கிய வரலாறு, மூவா சாகித்ய அகாடமி விருது. அப்போ இவர் தான் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச பழமையான நூட்கள். யார் சொல்லியிருக்கா? சான்று எங்க இருந்து எடுத்திருக்காங்க? தமிழ் இலக்கிய வரலாறு மூவா எழுதுனது. அதுக்கு அவர் என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அந்த நூல்ல சோர்ஸ் இங்க இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கன்னடம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒண்ணுதான். கன்னடத்துக்கு வந்து கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு, கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. ரொம்ப ஈஸியா நான் வச்சுக்கலாம். கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்குனா பாரதம் அப்படிங்கிறதா வந்து அவங்களுக்கு கிடைச்ச இலக்கிய நூல். தெலுங்கு அப்படின்னா பாரதம். பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. பரதநாட்டியமா 2 காலில் தான் ஆடுவாங்க. அப்போ கால் இப்படி தானே இருக்கும். அவ 11ன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி. பாரதம். அவ தெலுங்கு இசைக்கு வந்து ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாட்டியம் ஆடுவாங்க. நாட்டியம் ஆடினா 2 காலில் தான் ஆடுவாங்க. அப்போ 11. ஆந்திர பாசபூஷணம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டு.
ஆந்திராவுக்குன்னு ஒரு பாசபூஷணுங்கிற ஒரு நூலில் தான் இலக்கியம்லாம் இருக்குது, இலக்கணம்லாம் இருக்கு. அப்போ இலக்கணத்துக்கு வந்து 12ஆம் நூற்றாண்டு. இந்த ரெண்டு சோர்ஸுமே எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்திய இலக்கிய கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் சேவை சண்முகம், அவர் தான் வந்து இந்த சோர்ஸை கொடுத்துருக்காரு. கன்னடத்துல வந்து கவிராஜ மார்க்கம், தெலுங்குல பாரதம், அதே மாதிரி இலக்கணத்துக்கு ஆந்திர பாஷா பூஷணா. எத்தனாம் நூற்றாண்டு சொல்லியாச்சு? 11, 12 அடுத்தடுத்த நூற்றாண்டு. அடுத்து மலையாளம். இங்க 12ன்னு முடிஞ்சோன்னா இங்க 12ல ஆரம்பிக்கும். இப்படி நான் வச்சுக்கோங்க, இங்க 12ன்னு முடியுதா, தெலுங்கு 12 முடியுதுன்னா இங்க 12ல ஆரம்பிக்கும். மலையாளம் ராமசரிதம், இதை பத்தி எப்படி நான் வச்சுக்கீங்க அப்படின்னா, மலையாளத்துல ராமலீலா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டுங்க. ராமலீலா, ராமசரிதம் வந்து எதுக்கு வந்துடும் அப்படின்னா இலக்கியத்துக்கு வந்துடும், 12ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அதே மாதிரி இங்க இருந்து வந்து அங்க 3 வந்து இங்க ஒரு 3 வந்துச்சா, அதே மாதிரி இங்க ஒரு 3 கூட்டுங்க, 15ன்னு வரும். அப்ப 15ஆம் நூற்றாண்டுல என்ன இருக்குன்னா லீலா திலகம். அப்ப ராமலீலா, ராமலீலா. அப்ப லீலா திலகங்கிறது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா இலக்கணத்துக்கு வந்துடும். மலையாள இலக்கிய வரலாறு அதுல சோர்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த சோர்ஸ்ல தான் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப ஈஸி தானே, டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியம், அடுத்து திராவிட மொழி சொல் ஒற்றுமை. இதுல தான் பொருந்தாத சொல் இதையும் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, தமிழ், மலையாளம், கன்னடம் 3மே ஒரே மாதிரி இருக்கும். அதை தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். குடகும் துளுவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, தமிழ்ல மரம் அப்படிங்கிறது மலையாளத்திலையும் மரம் தான் சொல்லியிருக்காங்க. மானு இசை மொழி மாதிரி இருக்கும். மானு தெலுங்குனாலே மானு, மரம் நான் சொல்றேன். அப்போ 3மே வந்து எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஈஸியா பிக் பண்ணிடலாம். மானு அப்படின்னா தெலுங்கு, மர துளு கூர்க் துளு ரெண்டுமே ஒரே கிட்டத்தட்ட ஒரே மொழி மாதிரி இருக்குங்களா? அப்போ மர மர அப்படின்னு வருதா? இதே தான். ஒன்று ஒன்று நம்ம தமிழ்ல சொல்றத கொஞ்சம் நம்ம பேச்சு வழக்கில் சொன்னோம் அப்படின்னா அது மலையாள சொல்லதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒக்கட்டி கொஞ்சம் ஹார்டா இருக்கா, அப்போ ஹார்டாவோ இல்லை ஓசையாவோ இருந்துச்சு அப்படின்னாலே அது என்ன வந்துடும், தெலுங்குல வந்துடும். அதுக்கப்புறம் ஒந்து, ஒந்து அப்படிங்கிறது கன்னடம். 100 100 100 100 100 இதெல்லாமே பாருங்களேன், 100ங்கிறது மட்டும் இதுவரையுமே சேமா தான் வருது, இதுல 100ன்னு வந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நீ நீ நீவு நீவு, நான் தான் சொன்னல, மொழி வந்து ஒரு இசை மொழி மாதிரி, ஒரு இசைச்சொல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே அது எங்க போயிடும் அப்படின்னா தெலுங்குக்கு போயிடும். இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போட்டு யோசிக்கக்கூடாது. நீன் நீன் அப்படின்னா தமிழ் மாதிரியே இருக்கா, அப்ப நீன் அப்படின்னா அது கண்டிப்பா கன்னடம் இருக்கும். நீ அப்படிங்கிறது மலையாளம். சரியா? அடுத்து ஈ அப்படிங்கிறது துளு, நின் அப்படிங்கிறது கூர்க், நின் அப்படிங்கிறது கூர்க்ல வருது. அடுத்து 2 ஈரிரண்டு 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 எரடு ரட்டு. அப்போ ஈரிரண்டு ஈரிரண்டு இங்க மட்டும்தான் வந்து கன்னடம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எரடுங்கிறது வந்து தெலுங்குல இல்லை, இதுவே நம்ம தெலுங்கு இங்க போட்டக்கூடாது, எரடுங்கிறது இங்க கன்னடத்துல வந்திருக்கு. இந்த ஒரே ஒரு சொல்ல தவிர மற்ற எல்லா சொல்லும் நான் சொன்ன மாதிரி அந்த ஓசை நயமோ இல்லை கொஞ்சம் ஹார்டான ஒரு வேர்டாவோ தான் தெலுங்குக்கு இருக்கும். அடுத்து வந்து 4 நாள் 4, அப்போ நாள் பிளஸ் கரணம் நாற்கரணம் சொல்லுவோமா? அப்போ மலையாளம் வந்து மோஸ்ட்லி எப்படி தான் இருக்கும், தமிழ் மாதிரியே இருக்கும். 4க்கு கூ போட்டு பேசுவாங்க தெலுங்குல, அப்போ 4க்கு 4 நான் சொல்லலை 4. இதெல்லாமே நம்ம எப்படி தமிழ், மலையாளம், கன்னடம் 3மே வந்து நம்ம பிரிச்சே பார்க்க தேவையில்லை, எல்லாமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதில் வேறுபட்டுருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் ஓ இது பொருந்தா சொல்ல தெலுங்குக்கு வருமா, குடகுக்கு வருமா, குர்க்குக்கு வருமானு யோசிங்க. அடுத்து 5 5 நம்ம பேச்சு வழக்கில் 5ன்னு தான் சொல்லுவோம். 5 5 5 இந்த இடத்துல வந்து ரெண்டுக்குமே வந்து தெலுங்கு கன்னடமும் ஒரே மாதிரி இருக்கு. 5 5 5 5ங்கிறது துளுல வந்துருச்சு. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பொருந்தா சொல் கேட்டுட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னா கண்டிப்பாக 2 மார்க் கிடைக்கும். விட்டுறாதீங்க, திருப்பி படிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.